ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி மார்னிங்கு ஜூஸ் எடுத்துக்கல, அதுக்கு பதிலாக நேற்று நைட்டே வந்து பச்சைப்பயிறு ஊற போட்டிருந்தேன். ஸோ காலைல எழுந்ததுமே அதை வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிட்டேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணேன். மேக்ஸிமம் இது அவ்வளோவா நான் பண்ணவே மாட்டேன், ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து பூரியே பிடிக்காது. ரொம்ப ரேராக தான் வந்து செய்வேன். பூரிக்கு வந்து இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து சாப்பிட்ருக்கீங்களா? சின்ன வயசில் வந்து பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலாவை விட அதுக்கு மேலே சுகரை போட்டு ரோல் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அப்புறம் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அப்போ நானும் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு 2 நாள் சரியான வெயில். அப்புறம் இன்றைக்கி பாப்பாவுக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டேன். எவ்வளோ எண்ணெய் தேய்ச்சி விட்டாலும் சரி அந்த எண்ணெய் எங்கே போச்சுனே தெரியல, அப்படி மறைஞ்சிரும். அப்புறம் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு மதிய சமையலுக்கு 2 பேரும் உட்காந்து புதினா ஆய ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி புதினா சாதம் தான் பண்ணேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். இந்த மாதிரி வேணும்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா, கேஷ்நட்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சம் புளி இதெல்லாம் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு வல்லாரி, கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த இதை மசாலாவையும் போட்டு நல்லா அதை வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாதத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டு செமையாக இருக்கும்.